உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. சோ இன்னைக்கு அருள்மொழிகள்ல நம்ம 8வது அத்தியாயம் பார்க்க போறோம். சோ நேத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றாட சமையலின் போது விளக்கப்பட்ட ஆன்மீக தத்துவம் அப்படின்னு அம்மா நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? பாத்திரத்துல புட்டு வேக வச்சுட்டு இருக்கிறத வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பாத்திரம் அப்படின்றது நம்மளுடைய உடல். ஓகே, தண்ணி அப்படின்றதுதான் மனம் அப்படின்னு சொன்னாங்க. சோ நெருப்பு தான் நம்ம செய்யற ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ், தவம்னு சொன்னாங்க. அப்போ நீ தவத்தை அதிகரிக்கும் போது அந்த மனம்ன்றது எவாபரேட் ஆகி வெளியே போகுது. அந்த மனம்ன்றதை அழிஞ்சி அந்த புட்டு வெந்து 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு அது மாறுது இல்லையா? அந்த மாதிரி நீ நல்லா வெந்து போய் 4 பேருக்கு பிரோஜனமா மாறுவ அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக கருத்தை அவன் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு அடுத்தது என்னன்றதை இன்னைக்கு பார்க்கலாம். சோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. ரொம்ப அருமையா அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதாவது அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அம்மா ஒவ்வொருத்தரையும் மாத்துறாங்க. நம்மளெல்லாம் ஒரு சூப்பரான கருவியை நல்ல ஒரு ஆயுதமா மாத்துறாங்க அம்மா. இதுக்கு முன்னாடி சுயநலமே உருவெடுத்து வாழ்ந்துட்டு இருந்த நம்மள இன்னைக்கு பொதுநலமா யோசிக்க வச்சிருக்காங்க. 4 பேருக்கு நல்லது செய்ய வச்சிருக்காங்க இல்லையா? அதுதான் அம்மாவுடைய உயர்ந்த நோக்கம். நேத்து இன்னொரு சேனல்ல அம்மாவை பத்தி போட்டிருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சேனல்ல கூட அதை பத்தி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுல அம்மா கிட்ட கேக்குறாங்க, இந்த உலகத்துக்கு நீங்க என்னம்மா மகான்கள் என்னமா பண்ணிருக்கீங்க? உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவோ நாட்டு பிரச்சனை, அரசியல்வாதிகள் பிரச்சனை, தீவிரவாதிகள் பிரச்சனை, இந்த ரேப்பு அது இதுன்னு என்னென்னமோ நடக்குது, நீங்க எதுவுமே தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்றதுக்கு அம்மா அதுல என்ன சூப்பரா விளக்கம் கொடுத்து கடைசியில என்ன கன்க்ளூஷன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது தனி மனித மாற்றம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த தனி மனிதனுடைய மாற்றத்தை ஊடுருவி உள்ள போய் அவனுக்கு கொடுத்து அவனை வச்சே 4 பேருக்கு ஹெல்ப் பண்றதா அம்மா இது வரைக்கும் நம்ம எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம். அதுவும் அந்த பக்தர்களை வச்சு அம்மாவை கட்டி பிடிச்சி அரவணைச்சு அந்த பக்தர்களை வச்சு அவங்களுடைய சுயநல தன்மையை அழிச்சு ஒவ்வொருத்தரையும் அம்மா ஆயுதமா பயன்படுத்தி ஒரு பெரிய ஆர்மின்னு சொல்லலாம். இது பக்தர்களுடைய ஆர்மி. அந்த ஆர்மியை வச்சு அத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அத்தனை விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. சோ ஒருத்தவங்க கேட்க முடியாது அப்படின்ற இடத்துல போய் நம்ம பேசுறதுக்கு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அவங்களுக்குள்ள புகுந்து அவங்களுடைய அழுக்க சுத்தம் பண்ணி அவங்கள மாத்தி அவங்க மூலமா நம்ம ஹெல்ப் பண்றது தானே ஒரு உண்மையான விஷயம் அப்படின்றத அம்மா ரொம்ப ஆழமா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அதுதான், அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கன்க்ளூஷனே எனக்கே வந்துச்சு. அப்போ உண்மையா அம்மா நம்மள எல்லாரையும் அப்படிதான் மாத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சோ இந்த அருள்மொழிகள் மூலமா நம்மளெல்லாம் அம்மா எப்படி சொல்றது, நல்ல ஒரு தூய்மையான ஆத்மாவா மாத்தி சுயநலமே இல்லாத, எந்த சுயநலமும் கிடையாது. அம்மா சொன்னா சரிம்மா, நீங்க சொன்னா சரிம்மா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஓகேம்மா, நீங்க சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்றேம்மா, வேற என்னம்மா பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நம்மள மாத்திருக்காங்க பாருங்க. இறைவா நீ சொல்றதுதான் இறைவா கரெக்ட், உன்னை தவிர்த்து எனக்கு வேற யாரு சொல்லித்தர முடியும்? நம்மளெல்லாம் அந்த அளவுக்கு சுத்தமா மாத்திருக்காங்கடா. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சரி, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, இல்லற வாசிகளுக்கும் ஆன்மீக வாழ்வும். இல்லற வாசிகளும் ஆன்மீக வாழ்வும் அப்படின்ற டாபிக்க பார்க்க போறோம். மணி 10. நிறைய பக்தர்கள் அம்மாவை காண ஏற்கனவே குழுமி இருந்தனர். சிலர் தரிசன மண்டபத்திலும் சிலர் கோவில் வராண்டாவிலும் காத்திருந்தனர். 1 மணி நேரத்திற்குள் அம்மா தரிசன குடிலுக்கு வந்தார். பக்தர்கள் பஜனை பாடிக்கொண்டு இருந்தார்கள். எல்லோரும் மிகுந்த பக்தியோடு பணிவோடும் எழுந்து நின்றார்கள். எப்போதும் செய்வது போல் அம்மா பணிவின் முழு வடிவமாக நிற்கும் பக்தர்கள் அனைவருக்கும் மண்டியிட்டு வணக்கம் செலுத்தினார். இன்ன வரைக்கும் அம்மா அதை பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம பக்தர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அம்மாவை பார்த்து நம்ம எழுந்துக்கிறோம் இல்லையா? அம்மா பணிவுடைய வடிவம் இல்லையா? ஆக்சுவலி அம்மா மண்டியிட்டு நம்மள வணங்குவாங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய விஷயம் இது. இதை விட வேற என்ன வேணும்? அம்மா காலில் எத்தனை தடவை வேணாலும் விழலாம். இனிமேலுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். காலைல தூங்கி எழுந்தோடனே 3 சுத்து சுத்திட்டு பூமாதேவி நம்ம அம்மாவுடைய காலில் விழுந்து கும்புறமா நீங்க நினைச்சுக்கோங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லா அவங்க நம்மள வழி நடத்துவாங்க. நம்ம கேட்கணும், அம்மா என்ன இன்னைக்கு ஃபுல்லா நீங்க வழி நடத்துங்கம்மா, உங்களோட சிந்தனையிலேயே நாங்க இருக்கணும்னு நீங்க கேளுங்க.
ஓகேவா? சோ பாருங்க, அதை சொல்றாங்க. நின்ற பக்தர்கள் அனைவரும் அம்மாவுக்கு அதே போல் வணக்கம் செலுத்தினர். அம்மா தரிசனம் தருகின்ற கட்டிலில் அமர்ந்தார். பஜனை தொடர்ந்து ஒலித்தது. காத்து கொண்டு இருந்த பக்தர்களுக்கு தரிசனம் தருவதற்கு முன்னால் அம்மா சின்னஞ்சிறு குழந்தைகளை ஒவ்வொருவராக அழைத்தார். அந்த குழந்தைகளின் பலர் அம்மா கள்ளம் கபடமற்ற பேரின்பத்தில் ஈர்க்கப்பட்டதால் அம்மாவின் மடியில் இருந்து இறங்க விரும்பவில்லை. அம்மா அவர்களை எல்லாம் தன் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டிருந்தார். பிறகு அங்கிருந்தும் அவர்கள் போக விரும்பவில்லை. கடைசியில் அவர்களது அப்பாவோ அம்மாவோ அங்கு வந்து அவர்களை எடுத்து சென்றார்கள். பாருங்க, எடுத்து சென்றார்களா? எப்படி சொல்றாங்க பாருங்க. எடுத்து சென்றார்கள்னா அந்த குழந்தைங்க வரல, இவங்களாம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன மீன் பண்றாங்க? அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா தான் எல்லாமேன்ட்டு. அதனால அம்மா விட்டு அதுக்கு நகரவே இல்லையா பாருங்க. சோ அந்த வார்த்தையை பாருங்களேன், அம்மா வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, எடுத்து சென்றார்கள் அவங்களோட அப்பாவோ அம்மாவோ. சோ எடுத்துட்டு தான் போயிருக்காங்களே தவிர்த்து அவங்களுடைய மனம் இங்கேதான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தமா இருக்கு. சோ அந்த அளவுக்கு அம்மா வந்து அந்த ஈர்ப்பு பாருங்க, அந்த குழந்தைங்களுக்கு கூட தெரியுது இதுதான் நம்மளுடைய பெத்த தாய், நம்மள பல பிறவிகளா நம்மள கவனிச்சிட்டு இருக்க தாய் இவங்க தான்ன்றது இந்த குழந்தைங்களுக்கு தெரியுது பாருங்க. அடுத்தது, குழந்தைகள் அனைவரையும் அம்மா பார்த்து முடித்ததும் பக்தர்கள் தரிசனத்திற்கு சென்றனர். இந்த தரிசனம் நடந்து கொண்டே இருந்த போது ஒரு பக்தர் அம்மாவிடம், இல்லறவாசி குடும்பத்தில் இருந்தபடியே எப்படி ஆன்மீக வாழ்வை உறுதியாக வாழ்வது என்று கேட்டார். அம்மா அதற்கு பதில் அளித்தார். தன் குடும்ப பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு ஆன்மீக வாழ்வை உறுதியோடு முழுமையாக நடத்த விரும்பும் பக்தர் இளமையில் இருந்தே துறவு வாழ்க்கையை பயிற்சி செய்ய வேண்டும். ஓகே, இது நல்லா கவனிக்கணும். சோ ஒரு பக்தர் கேட்கிறாங்க, அம்மா இல்லறவாசிகள் எப்படிமா வந்து அந்த ஆன்மீக வாழ்க்கையை ஃபாலோ பண்றதுன்னு கேட்கும்போது அம்மா சொல்றாங்க, உன்னுடைய கடமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ கடவுள் கிட்ட நீ வரணும், ஒரு ஆசிரமத்தில் போய் நீ ஸ்டே பண்ணணும், ஒரு சரணாகதி மனப்பான்மையோட ஒரு ஆன்மீக வாழ்க்கை நீ வாழணும் அப்படின்னா அது உடனே எல்லாம் வந்துடாது. சின்ன வயசுல இருந்து நீ குடும்பத்துல இருக்கும் போதே அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் குடும்ப பொறுப்பை முடிச்ச உடனே உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு தெளிவு, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் உன்னால் அதை பண்ணவே முடியும் அப்படின்றதுதான் இதோடைய ஆழமான கருத்து. சோ அம்மா என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீ எல்லா பொறுப்புகளையும் முடிச்சுட்டு ஆன்மீக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சின்ன வயசுலயே உறுதியோட இளமையில் இருந்தே துறவு வாழ்க்கை பயிற்சியை நீ செய்யணுமா, வீட்டுல இருந்தபடியே நீ அதை செய்யணும்னு சொல்றாங்க. ஏனென்றால் அது அவ்வளவு சுலபமாக முதுமையில் திடீரென்று வந்துவிடாது. துறவு வாழ்க்கை என்பது தொடர்ச்சியாக நீண்ட கால பயிற்சியின் மூலமே ஒருவனுக்கு கைகூடும். சோ நீ வந்து எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து துறவு வாழ்க்கைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நீ திடீர்னு முடிவெடுத்தா அது நடக்கவே நடக்காது. உன்னால அந்த மாதிரி ஒரு விஷயத்தை திடீர்னு பண்ண முடியாது. சோ சின்ன வயசுல இருந்தே நான் ஆன்மீக வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்களை நீ வீட்டுல இருக்கும் போது அந்த பயிற்சிகளை கொண்டு இருக்கும் போதுதான், அது நீண்ட கால பயிற்சியா இருக்கும் போதுதான் உன்னால அந்த முதுமையில வந்து நிம்மதியா இறைவனை நினைக்க முடியும்னு சொல்றாங்க. அவரால் வெளிப்பொருள்கள் அனைத்தையும் துறந்து விட முடியாமல் இருக்கலாம். சோ என்ன காரணம், வயசான காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு அவங்களால வர முடியாது. இப்ப சில பேர் சொல்றாங்க வயசான காலத்துல ஆன்மீகத்துக்கு வந்துக்கலான்னு, அப்படி வர முடியாது. காரணம் என்ன நம்ம சொல்றாங்க அப்படின்னா, அவங்களால சில பொருட்களை துறக்க முடியாது. ஓகே, ஆனால் அவர் மனம் உலக பொருட்களில் அளவுக்கு அதிகமாக ஈடுபாடு கொள்ளக்கூடாது. சோ இந்த மாதிரி நம்ம முதுமையில வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஆன்மீகத்துல இருக்கணும் அப்படின்னா உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருட்கள் மீது அளவுக்கு அதிகமான ஈடுபாடு இல்லாம நம்ம பார்த்துக்கணுமா, வாழ்க்கையை வாழும் போதே நம்ம பார்த்துக்கணும் நம்ம சொல்றாங்க. இத்தகைய உள்துறவை கடைபிடிப்பதற்கு தனது குறிக்கோளில் உறுதி மிக மிக முக்கியமானது. சோ இந்த மாதிரி ஒரு குறிக்கோளை நீ வந்து அடையணும், நான் வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உன்னுடைய குறிக்கோள் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். கடவுளை அடையணும்ன்ற அந்த உணர்ச்சி வந்துட்டு நீ குடும்ப வாழ்க்கையில இருக்கும் போதே உனக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றாங்க. வீட்டிலோ வெளியிலோ என்ன நடந்தாலும் அவர் எப்போதும் பிரார்த்தனை செய்தபடியே இருக்க வேண்டும். சோ என்ன பண்ணணும், வீட்டுல வெளியே எங்க இருந்தாலும் நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, பகவானே நான் அடைய வேண்டிய லட்சியம் இந்த அற்பமான உலகுக்கெல்லாம் அப்பால் நெடுந்தொலைவில் இருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த உலகத்தின் சட்டை சக்கரவுகளிலும் வாத
பிரதிவாதங்களிலும் என்னை தள்ளிவிடாதே. இந்த இந்த சிக்கலின் நடுவே இருந்தபடியே உன்னை நினைத்துக் கொண்டு உலக பொருட்கள் அனைத்திலும் பற்றற்று இருக்க எனக்கு வலிமையையும் தைரியத்தையும் தருவாய். என் கடமைகளின் ஒரு பங்காக காரியங்கள் செய்ய அனுமதி அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணுமா. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம முதுமையில வந்துட்டு நம்ம ஆன்மீகத்தை எளிமையிலலாம் அடைய முடியாது, நம்ம பிராக்டிஸ் இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வாழும் போதே கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணணுமா, இறைவா என்னை நீங்க கைவிட்டக்கூடாது. ஸோ இறைவன் கிட்ட டெய்லி பேசிஸ்ல எங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வெளில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நம்ம வாழ்ந்தாலும் சரி, இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணுமா. இந்த மாதிரி எண்ணங்கள்ல என்னை சிக்க விட்டுறாத இறைவா, இந்த மாதிரி பொருள் மீது ஆசைகள் எனக்கு பற்ற வச்சிடாத இறைவா, பற்றுல அகப்பற்ற வச்சிடாத இறைவா, இது எல்லாமே மாயைன்னு நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு அதற்கான ஒரு தெளிவை கொடுங்க, என்னை நீங்க புடிச்சுக்கோங்க, என்னை நீங்க எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க, எனக்கு வந்து வழிகாட்டுங்க அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணுமா. இல்லைன்னா இந்த மாயையில நம்ம சிக்கிப்போமா. சோ அந்த பயிற்சியை நம்ம வந்து அங்கேயே மேற்கொள்ளணும்னு சொல்றாங்க. சோ என்னை கடமைகளின் ஒரு பங்காக காரியங்களை செய்ய அனுமதி. சோ நான் வந்து என்னுடைய கடமைகளை வந்து நான் சரியா செய்யணும், அது வந்து என் வாழ்க்கையோட ஒரு பங்கு, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி பற்று இல்லாம என்ன வந்து அந்த கடமைகளை செய்ய வச்சிரு இறைவா. ஆனால் அவைகளது அதிர்வுகள் என்னை தொடாமல் பாதித்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். சோ அந்த பற்றில் நசிக்க கூடாது. இப்போ என் குழந்தைக்கு வந்து நான் வந்து சோறு ஊட்டி வளர்க்குறேன், படிக்க வைக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அது என் கடமை. அதை நான் வந்து உன்னுடைய குழந்தைக்கு நான் வேலை செய்யறேன்ற அந்த எண்ணத்திலே என்னை செய்ய வச்சிருங்க இறைவா. அது ஏன் குழந்தைன்ற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நான் அந்த குழந்தையை விட்டுட்டு உங்ககிட்ட வரதுக்கு ரொம்ப கவலைப்படுவேன், அதுல என்ன மாட்ட விட்டுறாதீங்க இறைவா. சோ அந்த அந்த பாதிப்புல இருந்து ஓகேவா, என்ன வந்து அந்த அதை வந்து என்ன பாதிக்காத அளவுக்கு நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணணுமா. அம்மா சொல்லித்தராங்க எப்பெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும்ட்டு. ஒரு நல்ல குடும்பஸ்தன் மனதால் சன்னியாசியாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்மளதான் அம்மா சொல்றாங்க ஒரு சன்னியாசியா நம்ம வாழணுமா. ஒரு குடும்பத்துல இருக்கிற நம்மளே ஒரு சன்னியாசி அப்படின்ற எண்ணத்தோடய வாழணுமா. இதனால் அம்மா ஒருவன் தன் கடமையிலிருந்து நழுவி ஓடிவிட வேண்டும் என்று சொல்லவில்லை, அது தேவையே இல்லை. அவன் தன் குடும்ப கடமைகளை தன்னால் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய வேண்டும். வாழ்க்கையை துறந்து பயந்து ஓடுவது நல்லது அல்ல, அது கோழைத்தனமாகும். வாழ்க்கைக்கு பயந்து ஓடுகின்றவன் ஆன்மீக வாழ்விற்கு சிறந்த தகுதி இல்லாதவன். அதனால்தான் கிருஷ்ணன் அர்ஜுனனை போர்க்களத்திலிருந்து ஓட அனுமதிக்கவில்லை. வாழ்க்கை ஒரு போர், அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒதுக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. மேலும் உன்னால் அதை தவிர்க்கவோ ஒதுக்கவோ முடியாது. அதை தவிர்க்க நீ என்ன செய்வாய்? வாழ்க்கையிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீ இமயமலைக்கு ஓடலாம், ஆனால் இமயமலைக்கு ஓடலாம் அல்லது காட்டுக்கு ஓடலாம் அல்லது ஏதாவது ஆசிரமத்திற்கு ஓடலாம். நீ எங்கே ஓடினாலும் வாழ்க்கை உன்னை பின் தொடர்ந்து ஓடி வரும். சாவிடமிருந்து நீ தப்பிக்க முடியாதது போலவே வாழ்க்கையிடம் இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீ எங்கே சென்றாலும் சாவு உன்னை பின்தொடர்ந்து வரும். அதுபோலவே நீ எங்கு சென்றாலும் வாழ்வு உன்னை பின்தொடர்ந்து வரும். இரண்டையும் உன்னால் தவிர்க்க முடியாது, உன்னால் அவைகளை கடந்து செல்ல முடியும். எனவே ஓர் அறிவுள்ள மனிதன் வாழ்க்கையிலிருந்து தப்பித்து செல்ல முயலக்கூடாது, ஆனால் வாழ்க்கையை அர்த்தத்தோடு வாழ வேண்டும். ஒருவனுடைய கடமைகளுக்கு உரிய கவனத்தை செலுத்த வேண்டும். புரியுதுங்களா? சோ துறவு வாழ்க்கை அப்படின்றது அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லல. நீ குடும்பத்துல இருந்துகிட்டே சந்நியாச உடை உன் மனசுக்குள்ள அணிஞ்சுக்கிட்டு நீ ஒரு வாழ்க்கையை வாழணும். சன்னியாசினா என்ன? பற்றே இல்லாம கடமையை செய். மாமியாரை பார்த்துக்கணுமா, பார்த்துதான் ஆகணும். ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணுமா, வேலைக்கு அனுப்பிதான் ஆகணும். குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லி தரணுமா, சொல்லி கொடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் தானே நீ தப்பிக்க முடியாது. இதுல எதுலையுமே உள்ள நீ உன் மனசை விட்டுறாம மனசை உன் கடவுள் கிட்ட கொடுத்துட்டு இறைவனை மனசுல நினைச்சுட்டே வேலை செய். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அம்மா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்போ வீட்டுல ஒரு 6 மாசம் குழந்தை இருக்கு. முதல்ல அம்மா வேலைக்கு போறாங்க அப்படின்னா வேலைக்கு உடல் மட்டும் தான் போவோம், ஆனா மனம் முழுக்க அந்த குழந்தைகிட்டயே இருக்கும். அந்த குழந்தைய நினைச்சுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுச்சா தூங்குச்சா என்ன பண்ணும் ஏது பண்ணணும். ஆனா வேலை மட்டும் கை காலில் வேலை செய்யும் ஆபீஸ்ல. அதே மாதிரி உன்னுடைய கை கால் அங்க வேலை செய்யட்டும், ஆனா உன்னுடைய மனம் முழுக்க இறைவன்கிட்டயே இருக்கட்டும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே வாழும்போது மட்டும்தான் நம்மளால ஆன்மீகத்துல உயர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, புத்திசாலித்தனமாக வாழ ஆன்மீக அஸ்திவாரம் இருக்க வேண்டும். சோ ஒரு புத்திசாலித்தனமா நீ வாழணும் அப்படின்னாலே ஆன்மீக அஸ்திவாரம் இருந்தா மட்டும்தான் அந்த புத்திசாலித்தனத்தோட நீ வாழவே முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆன்மீகத்தை பத்தி உனக்கு தெரியாம நீ ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ற அப்படின்னா மாமியார் சொல்றது மட்டுமே கேட்பீங்க, கணவன் சொல்றது மட்டுமே கேட்பீங்க. அவங்க சொல்றது கரெக்டா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றது கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க கூட சண்டை போடுவீங்க, அது கரெக்டா?
இல்ல அம்மாக்கு ஃபோன் பண்ணி அம்மா இப்படி பண்ணிட்டாங்கம்மா அப்படி பண்ணிட்டாங்கம்மா எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. உடனே அம்மா சொல்லுவாங்க என் பிள்ளைய போட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க, ஏன் அவங்க வீட்டுல பிள்ளைங்களே இல்லையா? சோ இப்படிதானே எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சு வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ புத்திசாலித்தனத்தோட நீ ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா ஆன்மீகம் தெரிஞ்சவன் இந்த மாதிரி சண்டையே போட மாட்டான். இது என் கடமைன்னு நினைச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்ப, கம்பேர் பண்ணவே மாட்டான். ஏன் என் மாமியாரை நான் தான் பாத்துக்கணுமா, அவங்க இல்ல 10 நாள் அவங்க பாத்துக்கிட்டுமே, அந்த மாதிரிலாம் முதல்ல போட்டியே போட மாட்டாங்க. ஆன்மீகத்துல இருக்கிறவங்க போட்டி போடவே மாட்டாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட சேவை, இறைவன் எனக்கு கொடுக்கப்பட்ட சேவை அப்படின்னு அதை சேவையா செய்வாங்களே தவிர்த்து அந்த இடத்துல அவங்களுக்கு வேற எந்த ஒரு கவலையோ வருத்தமோ வராது. சோ நீ ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா முதல்ல உனக்கு ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நிம்மதியான வாழ்க்கையை உன்னால வாழ முடியும் அப்படின்றதுதான் இதோடைய அர்த்தம். குழந்தைகளே, உங்கள் கடமைகளிலிருந்து ஓடிப்போக முயலாதீர்கள். நீங்கள் குடும்பஸ்தராக இருந்தால் குடும்ப கடமைகளை சரிவர செய்யுங்கள். அதே நேரத்தில் அவைகளில் எந்த அளவிற்கு பற்றற்று இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பற்றற்று இருங்கள். சோ உன் கடமை எல்லாத்தையும் செய், பற்றே வேண்டாம், பற்று வேண்டாம். உனக்கு தான் சத்குரு இருக்காங்கல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை வீட்டுல வந்தாலும் அவங்க பாத்துப்பாங்க. நீ பற்று இல்லாம மட்டும் நடந்துக்கோ. உடனே ஒரு கேள்வி வந்துடும், நான் எதையும் கண்டுக்காம நடந்துட்டேன்னா அவங்க அதையே செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்களா? இப்போ ஒருத்தவங்க ஹர்ட் பண்றாங்க, நான் அதை கண்டுக்காம விடுறேன் அப்படின்னா அதையே அவங்க திரும்ப திரும்ப பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ குரு கூட தானே இருக்க, சத்குரு உங்க கூட வேலை தானே செய்யறாங்க. சத்குரு இல்லாம நீங்க இருக்கீங்களா? நம்ம அம்மா இல்லாம நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கையை வாழ்றோமா? இல்ல இல்லையா? பாத்திரம் விளக்குனா கூட அம்மா கூட இருக்காங்களா இல்லையா? சோ நம்ம வாழ்க்கையே அம்மாவை வச்சுதான் நம்ம வாழ்றோம் அப்படின்னும் போது அம்மா பாத்துக்க போறாங்க, உன்னை யாரையும் திட்ட விட மாட்டாங்க, உன் மனசை காயப்படாம அம்மா பாத்துப்பாங்க. அப்படின்னாலும் உன் கர்மாவை கழிச்சுட்டு அழகா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாங்க. சரி, அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். ஓகேவா? அப்போதுதான் உங்களை நீங்கள் முழுமையான துறவுக்கு தயார் செய்து கொள்ள முடியும். சோ பற்று இல்லாம வாழ்ந்தா மட்டும்தான் இங்கேயே நீ தயார் செய்யற துறவு வாழ்க்கையை மேற்கொள்றதுக்கான ஒரு விஷயத்துக்கு நீ இங்கே தயாராகிற பாருங்க. வீட்டுல இருக்கும்போது தயாராகிறோம். நீங்கள் ஆன்மீக சாதகராக இருந்தாலும் அல்லது ஒரு சந்நியாசியாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் இந்த உலகில் தான் வாழ்கின்றீர்கள் இல்லையா? எனவே நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன. உண்மையான சந்நியாசியை எதுவும் பந்தப்படுத்தாது. ஆனால் பெரும்பாலான மக்கள் சந்நியாசியாக இல்லாததால் அவர்கள் இந்த உலகத்தில் தங்கள் கடமைகளை நல்லபடியாக செய்ய வேண்டும். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு சந்நியாசி அப்படின்ற ஒரு நினைப்புல பற்று இல்லாம நம்ம குடும்ப வாழ்க்கையை பார்த்துக்கணுமா. இந்த உலகத்துல பெரும்பாலான மக்கள் சன்னியாசியே இல்லையாம். அதனால நம்ம உலகத்துல வாழ்ந்தாலும் நம்மளுடைய கடமைகளை நல்லபடியா செய்யணுமா. சமுதாயத்திற்கு நல்ல பயன்மிக்க காரியங்களை செய்யுங்கள். சோ நம்ம சமுதாயத்திற்கும் நல்ல ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் பந்தம் ஏற்படுத்தி கொள்ளாமல் தனித்து இருங்கள். சோ சமுதாயத்துக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்களை பிடிச்சி போய் உங்களுக்கு அவங்கள பிடிச்சி போய் பட்டுல திரும்ப சிக்கிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம். பந்தம் இல்லாம நீங்க செய்யற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரியணும் கூட நினைக்க வேண்டாம். அழகா செஞ்சுட்டு கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நம்ம அதுல இருந்து விலகியே அந்த பற்று இல்லாமே இருக்கணும்ன்றாங்க. குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டே ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து துறவுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். சோ குடும்ப வாழ்க்கையில இருக்கும் போதே துறவு வாழ்க்கைக்கான ஒரு தயார் நிலையிலேயே நீங்க ஒரு வாழ்க்கையை நடத்தணும்னு அம்மா சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க குடும்பம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஒரு இடத்துக்கு ஆசிரமத்துக்கு வர போறீங்க, இருக்கிற சொத்தெல்லாம் உங்களுக்கு ஈஸியா விட்டுட்டு நீங்க வெளில வரணும் அப்படின்னா இருக்கும் போதே அதுல ஈடுபாடு இல்லாம இருந்துட்டு உங்களால வர முடியும். இல்லைன்னா வர முடியுமா? வர முடியாது. குழந்தைங்களை விட்டுட்டு நீங்க வெளில வரணும், அதாவது குழந்தைங்களை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்களை விட்டு நீங்க வெளில வரீங்க அப்படின்னா அவங்க மேல பந்த பிணைப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களால வெளில வர முடியுமா? முடியாது. வாழும் போதே பற்று இல்லாம அந்த குழந்தைங்களுக்கும் நான் உன்னோட தாய் கிடையாதுமா, இறைவனே உன்னுடைய தாய், இறைவனே உன்னுடைய தந்தை, அவங்க தான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துவாங்க. நம்ம எல்லாருமே இறைவனடைய தான் பூமிக்கு பிறந்தோன்னு சொல்லி கொடுத்து அவங்களையும் வளர்த்திருந்தோம் அப்படின்னா நம்ம போகும்போது அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கரெக்டு தான் இல்லையா? அதனால அம்மா எல்லாரையும் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா வந்துருங்க அப்படி சொல்லல. அந்த துறவு மனப்பான்மையோடய நீங்க வாழணும்னு சொல்றாங்க. உங்களை விட்டு எது போனாலும் உங்களுக்கு அந்த கவலை வரவே கூடாது. அந்த கவலையே உங்களுக்கு வராத அளவுக்கு உங்களுடைய மனசை நீங்க அப்படி பதப்படுத்தணும்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது அதே பக்தர் அம்மாவிடம் கேட்டார், அம்மா இது எப்படி முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா, ஒருவன் குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி சந்நியாசியாக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்வின் லட்சியத்தை அடைய தியானம் ஒன்றுதான் வழி.
பற்றுகளை எல்லாம் விடுவது ஒன்றுதான் வழி. குடும்பஸ்தன் மனதளவில் கட்டாயம் ஒரு சந்நியாசியாக இருந்தாக வேண்டும். வெளி உலகத்திற்கு அவன் செய்தாக வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அவனுக்கு பொருள் தேட வேண்டும், பணம் சேர்த்து வைக்க வேண்டும். அதே நேரத்தில் சேர்த்து குவித்து வைத்து அதனையும் எந்த நேரத்திலும் ஒதுக்கிட தள்ளிவிட்டு செல்ல அவன் தன்னை கட்டாயம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஒரு குடும்பத்துல வாழ்ந்தாலும் சரி, ஒரு சன்னியாசியா வாழ்ந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்வுல நம்ம வாழணும் அப்படின்னா தியானம் ஒன்றுதான் அதற்கான வழி. நீ தியானம் செஞ்சுதான் ஆகணும். நீ தியானம் செய்யும் போது ஆன்மீக வாழ்வுக்கு நீ வந்துருவேன். சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வாழும் போது நீ பொருள் ஈற்ற இல்லையா, அதுல பற்று இல்லாம நீ நடந்துக்கணும்ன்றாங்க. நீ பற்றெல்லாம் விட்டுதான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. அது நீ குடும்பத்துல வாழ்ந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கைக்கும் தனியா துறவு வாழ்க்கை மேற்கொண்டாலும் சரி, நீ பற்ற விட்டுதான் ஆகணும்ன்றாங்க. குடும்பஸ்தன் மனதளவில் கட்டாயம் ஒரு சன்னியாசியாக இருந்தாக வேண்டும். குடும்பஸ்தனா இருந்தாலும் ஒரு சன்னியாசி வாழ்க்கை நீ வாழ்ந்துதான் ஆகணும். வெளி உலகத்திற்கு அவன் செய்தாக வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. சோ வெளி உலகத்துல அவங்கள்ட்ட ஒரு கடமை இருக்கு, நமக்கு இருக்கு, ஆமாவா இல்லையா? அவனுக்கு பொருள் தேட வேண்டும், நமக்கு பொருள் தேவைப்படுது, பணம் சேர்த்து வைக்கணும். ஏன்னா நம்ம பசங்களுக்கு எல்லாம் பாத்துக்க வேண்டியதுக்கு பணம் தேவைப்படுது. அதே நேரத்தில் சேர்த்து குவித்து வைத்த அனைத்தையும் எந்த நேரத்திலும் ஒதுக்கி தள்ளிவிட்டு செல்ல அவனை தன்னை கட்டாயம் தயார் செய்து கொள்ள வேண்டும். சோ சம்பாதிச்சது எல்லாத்தையும் எப்ப வேணாலும் நான் விட்டுட்டு வருவேன்ற அளவுக்கு அவங்களுடைய மனசை அவங்க தயார் செஞ்சுக்க, நம்ம எதுவுமே உண்டுன்ற எண்ணத்தை வளர்த்துக்கவே கூடாதுன்றாங்க. உலகத்தில் வாழ்கின்ற சந்நியாசியும் இது போலதான் இருக்க வேண்டும். அவன் வெளி உலகில் செயலாற்றுவதில் ஈடு இணையற்று இருக்க வேண்டும். சோ அவங்க சும்மா சுயநலமா இல்லாம பொதுநலமா நம்ம சேவை செய்யறோம் அப்படின்றதுல ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம், எப்படி சொல்ற, மிக சிறந்த ஒரு மனிதனா அவங்க திகழணும்னு அம்மா சொல்றாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே சுயநலமா தானடா இருக்கோம். ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சுயநலம் இருக்கும். என்ன இருக்கும்? வீடு கட்டிடணும், என் குழந்தைங்களு நான் சாப்பிடறதுக்குள்ள என் குழந்தைங்க அந்த வீட்டுல இருந்துடணும்ப்பா, என் குழந்தைங்களுக்கு கடைசியில கஷ்டம் வந்துடக்கூடாது, அதுங்களுக்கு எப்படியா சேர்த்து வச்சிடணும். இதுவே சுயநலம் தான். உன் குழந்தைங்களுக்காக நீ சிந்திக்கிற இல்லையா, குழந்தைங்களுக்காக சிந்திச்சாலும் அது உன்னுடைய சுயநலம். உனக்கு யாருனே தெரியாத ஒரு பர்சனுக்கு நம்ம செய்யறது மட்டும்தான் சேவை. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செய்யறது பேரு சேவை அப்படின்றத தாண்டி அது கடமை. ஆனா அது மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் வெளி உலகில் செயலாற்றுவதில் ஈடு இணையற்று இருக்க வேண்டும், சுறுசுறுப்பானவனாக இருக்க வேண்டும். ஆனால் தனக்குள் எதிலும் பற்று இல்லாமல் ஆழ்ந்த அமைதியோடு இருக்க வேண்டும். அதுதான் ரகசியம். சோ ரகசியம் என்ன அப்படின்னா, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணுமா, வெளி உலகத்துக்கு நம்ம சேவை செய்யணுமா, ஓகே, தனக்குள் பற்றே இல்லாத ஒரு தன்மையில இருக்கணுமா, ஆழ்ந்த அமைதியில இருக்கணுமா, இதுதான் ரகசியம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்தா அது யாரா அந்த குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி, ஒரு சன்னியாசியா தனியா ஆசிரமத்துல இருந்தாலும் சரி, இதுதான் ரகசியம். சுயநலமா வாழக்கூடாது, பொதுநலமா வாழணும். நம்பர் 1. நம்பர் 2 சுறுசுறுப்பா இருக்கணுமா. நம்பர் 3 பற்று இல்லாம இருக்கணுமா. நம்பர் 4 ஆழ்ந்த அமைதியோட இருக்கணுமா. இதுதான் ரகசியம்னு சொல்றாங்க. சந்நியாசி என்பவன் தன் வாழ்நாள் முழுவதையும் உள்ளும் புறவும் மற்றவர்களுக்காக உலக நன்மைக்காக அர்ப்பணித்து விடுகிறான். சோ ஒரு சன்னியாசி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு குடும்பம் மட்டும்தான், குடும்பத்தை பார்த்துக்கணும்ன்ற எண்ணம் எப்படி இருக்கோ, சன்னியாசிகளுக்கு இந்த உலகமே குடும்பமாக மாறுகிறது. அவங்க இந்த உலகத்துக்காக வாழ்றாங்க. இதான் டிஃபரன்ஸ். சோ சன்னியாசி என்பவன் தன் வாழ்நாள் முழுவதையும் உள்ளும் புறமும் மற்றவர்களுக்காக உலக நன்மைக்காக அர்ப்பணித்து விடுகிறான். உண்மையான குடும்பஸ்தன் புறத்தில் குடும்ப வாழ்க்கையையும் அகத்தில் சந்நியாச வாழ்வையும் நடத்துகிறான். ஒரு குடும்பஸ்தன் எப்படி வாழ்றான்? இப்ப சன்னியாசிகள் உலகத்தையே தன்னுடைய குடும்பமா நினைச்சு எல்லா செயல்களையுமே உலகத்திற்காக செய்யறாங்க. ஆனா ஒரு குடும்பஸ்தன் எப்படி வாழ்றான் அப்படின்னா, புறத்தில் குடும்ப வாழ்க்கையையும் அகத்தில் சந்நியாச வாழ்க்கையை நடத்த வேண்டும். சோ உனக்குள்ள நீ சன்னியாசின்ற உணர்வோடையே வெளியில உன் குடும்பத்தை நீ பாத்துக்கணும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ சன்னியாசி உள்ளும் புறமும், உள்ளேயும் அவங்க மனுஷங்களுக்காக தான், உலகத்துக்காக தான் வாழ்றாங்க, வெளியேயும் அவங்க உலகத்துக்காக தான் வாழ்றாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க வெளியே குடும்பத்துக்காக வாழ்ற மாதிரி இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சன்னியாசி அப்படின்ற ஒரு உணர்வோடு வாழணும்னு அம்மா சொல்றாங்க.
அடுத்தது, மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்குவதற்காக ஒரு சந்நியாசி இந்த உலகத்தில் வாழும்போது உலக கடமைகளை செய்ய வேண்டும். சோ ஒரு சன்னியாசி வந்து எல்லாருக்கும் உதாரணமா வாழணும்னு சொல்றாங்க. அவங்கள பார்த்து இப்படி வாழணும்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க வாழணுமா. அப்படி இல்லாமல் நான் செயலற்ற நிலையை அடைந்து விட்டேன், எனக்கு செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு சோம்பேறியாக உட்கார்ந்திருக்க கூடாது. சோ அவங்க சோம்பேறியா உட்கார்ந்திருக்க கூடாது. இப்படி செய்தால் மற்றவர்களுக்கு பின்பற்றக்கூடிய தவறான உதாரணமாக அது அமைந்துவிடும். செயலற்ற நிலையை, பூரண நிலையை அடைந்துவிட்ட பிறகும் கூட உண்மையான சந்நியாசி வெறுமைகள் நிறைந்த இந்த வெளி உலகத்தில் வாழ்கின்ற காரணத்தால் வெளி உலக காரியங்களின் மீது சுறுசுறுப்போடும் திறமையோடும் மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையிலும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா, நான் பிரம்மத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு சன்னியாசி நான் எல்லாத்தையும் துறந்துட்டேன்னு சோம்பேறித்தனமா உட்கார்ந்துடக்கூடாதான். 4 பேர் இதை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஆசை வந்து சோம்பேறியாவே நம்ம ஜாலியா உட்கார்ந்துக்கலாம் நினைச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சன்னியாசி சுறுசுறுப்பா இந்த உலகத்துக்கு சேவை செய்யணுமா. அப்போ அவங்கள பார்த்து 4 பேர் நம்மளும் சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்களும் வந்து அவங்கள ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு வாழ ஆரம்பிப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம அம்மாவை எடுத்துக்கலாம். அம்மா வந்து ஒரு பிரம்மம். அதுக்காக நான் பிரம்மம் ஆயிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்காங்களா? ஒரு நிமிஷம் விடாம சேவை செய்யறாங்க. ஒரு நிமிஷம் விடாம அம்மா சேவை செய்யறாங்க. ஒரு நிமிஷம் கூட அம்மா தனக்குன்னு அம்மா பண்ணிக்கிட்டதே கிடையாது. எல்லாமே சேவை தான். அப்போ அந்த மகானை பார்த்து நம்மளுக்கு அந்த ஆர்வம் வருதா இல்லையா? அம்மா மட்டும் சேவை செய்யறாங்க. இன்னைக்கு காலையில கூட நான் என் கிருஷ்ணா கிட்ட இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். கிருஷ்ணா நம்ம ஹெல்ப் பண்ணணும் கிருஷ்ணா, அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் கிருஷ்ணா, அம்மா பாவம் இல்லையா கிருஷ்ணா. ஏன் அதை நான் கேட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கனவு வந்தது பாருங்க. நேத்து நம்ம என்ன அருள்மொழிகளை போட்டிருந்தோம், அம்மா வந்து புஷ்பவதி அவங்க வீட்டுக்கு வந்து சமையலுக்காக போனாங்க. அப்போ அவங்க சமைச்சாங்க, புட்டு செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ நம்ம எப்பவுமே அருள்மொழிகள்ல என்ன சொல்லுவோம், இப்ப நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம், நம்ம வீட்டுக்கு தான் அம்மா வருவாங்கன்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன் இல்லையா. அந்த வார்த்தையை நேத்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால என் கனவுல அம்மா வீட்டுக்கு வந்து என் கூட சமைக்கிறாங்க. நீ ஏன் அந்த வார்த்தையை மிஸ் பண்ண? எனக்கு எவ்வளவு ஏக்கம் தெரியுமா? எப்பவுமே நீங்க சொல்வீங்கல்ல, நீங்க என் கூட தான் இருக்கீங்க, என் வீட்டுக்கு தான் இப்ப அம்மா நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம தான் ஆசிரமத்துல இருக்கோம்லாம் சொல்லுவேல. அந்த வார்த்தையை நீ ஏன் விட்டுட்ட அப்படின்னா, அம்மா பாருங்க கனவுல என் வீட்டுக்கே வந்துட்டாங்கடா. வீட்டுக்கு வந்து என் கூட உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அம்மாக்கு கால் வலியா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இந்த கால் தான் ஒரே வலி அப்படின்னாங்க. நான் உடனே என்ன பண்றேன், ஐயோ ஏமா இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், நீ என்ன இது உனக்கான கால் வலியாமா? ஊர்ல இருக்கிற எல்லாருடைய கர்மாவையும் எடுத்துக்கிட்டு நீ வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நான் என்ன பண்றேன், அழுத்தும் போது கிருஷ்ணாவை கூப்பிடுறேன். கிருஷ்ணா அம்மாக்கு கால் வலியா கிருஷ்ணா, வா கிருஷ்ணான்னு கூப்பிடுறேன். அப்ப அம்மா என்ன சொல்றா, ஓன் கிருஷ்ணா பாவம், ஓன் கிருஷ்ணாவாலாம் முடியாது, அவன் ஒரு குழந்தை மாதிரி அவன் அழுவான் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், அப்படிலாம் கிடையாது, என் கிருஷ்ணா பலசாலி, என் கிருஷ்ணாவால உன் கால்வலியை சரிப்படுத்த முடியும். நீ எப்படி அப்படி சொல்ற? கிருஷ்ணா நீ வா கிருஷ்ணா, அம்மா கழுத்து கிருஷ்ணா அப்படின்னு நான் கிருஷ்ணாவை கூப்பிட்டுட்டு அம்மாவோட காலை அழுத்துற பாரு, என் கிருஷ்ணா என் கிருஷ்ணாக்கு அவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய கால் அழுத்துறேன். அதோட கனவு முடியுது. ஏன் அப்படி கால் வலின்னு சொல்றாங்க அப்படின்னா, என் உடம்புல இருக்கிற வலியை நான் எப்பவுமே அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவேன். நேத்து கூட இடுப்பு வலிச்சது, அம்மா இடுப்பு அழுத்தி விடுமா, வலிக்குதுமான்னு சொல்லுவேன். அம்மா கால் வலிக்குதுமா, அழுத்தி விடுமான்னு அம்மாட்ட சொல்லுவேன். சோ என் பாவத்துல தானே அம்மா எனக்கு இருப்பாங்க. அதனால ஏன் கனவுல அம்மா வந்து எனக்கு கால் வலிக்குதடி அழுத்தி விடுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்கவுங்க அம்மா இருப்பாங்க இல்லையா. இப்போ உங்க பாவத்துக்கு ஏத்த மாதிரி அம்மா உங்களுக்கு இருப்பாங்க. ஓகே, அதுதான். அப்போ நான் கனவு முடிஞ்ச உடனே அம்மாட்ட கிருஷ்ணா கிட்ட பேசினேன். கிருஷ்ணா பாரு கிருஷ்ணா, அம்மா சொல்றா நீ குழந்தையா, உன்னால அம்மாக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றா பாரு கிருஷ்ணா. அப்படிலாம் கிடையாது, நம்ம ஹெல்ப் பண்ணலாம் கிருஷ்ணா, நம்ம வா கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணலாம். ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ற, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம் கிருஷ்ணா, ஏதாவது சொல்லு கிருஷ்ணா, சேவை பண்ணலாம் கிருஷ்ணா. நான் உட்காந்து காலைல கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அருள்மொழிகளை இந்த டாபிக் தான் அம்மா எடுக்கவே போறாங்கன்ட்டு. ஓகே, சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சன்னியாசி சுறுசுறுப்போட இருந்து உலகத்துக்கு சேவை செஞ்சா மட்டும்தான் வெளி உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த ஆர்வம் வந்து அந்த விஷயத்த செய்வாங்க. சோ அவங்க அந்த விஷயத்தை செய்யும் போது கூட எப்படி தெரியுமா செய்வாங்க, அவங்க பரபிரம்மத்தை அடைஞ்சு இருந்தாலும் அந்த பரபிரம்ம நிலையில இருந்துகிட்டே இந்த உலகத்துல தானே அவங்க உடம்பு வாழுது, இந்த உலகத்துல தானே அவங்க உடம்பு வாழுது. அவங்க பரபிரம்மமா இருந்தாலும் உடம்பு உலகத்துல தானே இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே அவங்க செய்வாங்களாம். இத வந்து நம்ம வந்து இதுல ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகில கூட படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, யோகானந்தருக்கு யுக்தேஸ்வரர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நெஞ்சில ஒரு தள்ளு இப்படி கை வச்சு ஒரு பாயிண்ட் பிரஸ் பண்ணுவாரு. பிரஸ் பண்ண உடனே அவர் ஆத்மா வந்து, யோகானந்தருடைய ஆத்மா வந்து உடலை விட்டு வெளில வந்து 360 டிகிரியில் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் திரும்பவும் அவருடைய குரு வந்து உடம்புக்குள்ள வர வச்சிருவார். ஸோ வந்து யோகானந்தர் வந்துட்டு உடம்புக்குள்ள வந்துருவார். வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாரு, என்ன ஏன் அப்படி வர வச்சுட்டீங்கன்னு, அங்கேயே இருக்கேன் என்ன விட்டுருங்கன்னு வர. அப்ப அவர் சொல்வாரு, இன்னும் நேரம் இருக்கு உனக்கு, இன்னும் இந்த அண்டவெளியில கலக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நேரம் இருக்கு, இப்ப நமக்கு கடமை இருக்குன்னு சொல்லிட்டு அவரு இது தொடப்பனை வச்சு பெருக்க ஆரம்பிச்சிருவார். அவரோட குரு யுக்தேஸ்வரர் வந்து பெருக்க ஆரம்பிச்சிருவார், நம்ம குரு தான். ஓகே, அப்போ யோகானந்தர் அதுல என்ன மென்ஷன் பண்ணிருப்பாரு அப்படின்னா, யுக்தேஸ்வரர் என்ன இந்த பரந்த வெளியில என்னுடைய ஆத்மாவை கொண்டு போற அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னா அவர் இந்த பரந்த வெளியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா உடல் மட்டும்தான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் எந்நேரமும் அந்த என்லைட்மெண்ட் ஃபீல், அந்த பரபிரம்மத்தோட தான் அவர் இருக்கிறாரு. ஆனா அவருடைய உடல் இங்க செயலை செய்யுது, அவருடைய கை கால் மட்டும்தான் செயல் செய்தே தவிர்த்து அவர் பற்று இல்லாம அந்த பரபிரம்மத்தோட கலந்து இருக்கிறாருன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதை தான் எங்க அம்மா சொல்றாங்க. ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும் அப்படின்னா, உடல் இந்த பூமியில இருக்கிறதுனால இந்த உடலை வச்சு சேவைகளை செய்யணும். ஆனா அவங்களுடைய மனம் முழுக்க அந்த பரந்த வெளியில அந்த ஆத்மானுபூதியில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேற்றுமைகள் இல்லாத தன் அகத்திலுள்ள ஆன்மீக உலகத்தில் முழுக்க முழுக்க மௌனத்தில் செயலற்ற நிலையில் அவன் மூழ்கி இருக்க வேண்டும். சோ வெளியில அவன் செயல்கள் செஞ்சாலும் அவனுடைய அகத்துக்குள்ள, அவனுடைய மனதுக்குள்ள மௌனத்துல அந்த மூழ்கி இருக்கக்கூடிய அந்த அந்த பிரம்ம நிலையில தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, ஒரு முறை சன்னியாசி ஒருவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டு இருந்தார். அவருடன் பல பயணிகளும் இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் நிறைய மூட்டைகளும் பெட்டிகளும் இருந்தன. சன்னியாசி சில சாமான்களையும் துணிகள் அடங்கிய துணி பையையும் வைத்திருந்தார். அதை பயணிகள் ஒருவர் கவனித்தார். அவர் சன்னியாசியை பார்த்து, நாங்கள் குடும்பஸ்தர்கள், உலக வாழ்க்கை வாழ்பவர்கள், நாங்கள் பல பொருட்களை வைத்திருக்கிறோம். எங்களை போலவே நீங்களும் ஒரு பையில் பொருளை வைத்திருக்கின்றீர்களே. உண்மையில் உங்களுக்கும் எங்களுக்கும் நாம் அணிந்து கொண்டு இருக்கும் ஆடைகளில் நிறத்தில் இருக்கும் வித்தியாசத்தை தவிர வேறு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று கேட்டார். சந்நியாசி அதை ஒரு புன்சிரிப்புடன் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தார். சில நிமிடங்களில் ரயில் ஆற்றின் குறுக்கே கடக்கப்பட்ட பாலத்தை கடந்து கொண்டு இருந்தது. சந்நியாசி திடீரென்று புன்னகை பொங்கும் முகத்துடன் தனக்கு பக்கத்தில் இருந்த தன் பையனையும் மற்ற பொருட்கள் தன் பக்கத்தில் இருந்த தன் பையையும் மற்ற பொருட்களையும் ஜன்னல் வழியாக ஆற்றுக்குள் தூக்கி எறிந்தார். அதே புன்னகை பொங்கும் முகத்தோடு தன்னை கேள்வி கேட்ட பயணியிடம் திரும்பி, அன்பு சகோதரனே, நீயும் நான் செய்தது போலவே செய்வாயா என்றார். உடனே அந்த பயணி மிகுந்த ஆச்சரியத்தோடு, என்ன சொல்கின்றீர்கள்? விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இந்த பையிலும் பெட்டியிலும் இருக்கின்றன. நான் அவைகளை எப்படி ஆற்றில் தூக்கி போட முடியும் என்றார். சந்நியாசி அதை கேட்டு புன்னகைத்தபடி, இதே போன்ற மதிப்பு வாய்ந்த பொருட்கள் என்னுடைய பையிலும் இருந்தன. என்னால் எந்த விதமான வருத்தமோ பற்றோ இன்றி அவைகளை தூக்கி எறிய முடிந்தது. உங்களால் அதை செய்ய முடியவில்லை. காரணம், உங்களுக்கு அந்த பொருட்களிடம் பற்று இருக்கிறது. இதுதான் நம் இருவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்றார். தனது அதிக பிரசங்கி தனத்தை புரிந்து கொண்ட பயணி வெட்கி தலைகுனிந்தார். குழந்தைகளே, உண்மையான சந்நியாசி இப்படி இருப்பார். அவருக்கு முழுக்க முழுக்க பொருட்களிடம் பற்றோ அவைகளை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஆசையோ இருக்காது. அவர்கள் நிறைய பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை தன் வசம் வைத்திருந்தாலும் அவை எதுவும் அவரிடம் பந்தத்தை ஏற்படுத்த முடியாது. அவர் சுதந்திரமானவர். எப்போதும் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக இருக்கின்றார். அப்படிப்பட்டவரால் எதையும் சுலபமாக துறந்துவிட முடியும். அதே சமயம் ஒரு குடும்பஸ்தரால் இப்படி பொருட்களை சுலபமாக தூக்கி விட முடியாது. ஆனால் இவ்விதம் துறக்க அவர் மனதிற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒரு குடும்பஸ்தனுடைய மனம் எல்லா திசைகளிலிருந்தும் வந்து தன்னை
தொந்தரவு செய்யும். சிக்கலால் எப்போதும் அமைதி இழந்து கூச்சலும் குழப்பமும் நிறைந்ததாக காணப்படும். தன் சொந்த பிரச்சனைகள், மனைவிகள் கூறும் குறைகள், பிள்ளைகளின் வேதனை, சமுதாய கடமை, இது போன்ற மற்ற பல காரியங்களாலும் அவன் எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பான். ஆனால் அவனால் அமைதியாக இருக்க முடியாது. வெளி உலகத்திலும் தன் மனதிற்குள் அவன் எப்போதும் சுற்றி சுழழ்ந்து கொண்டு இருப்பான். வெளி உலகத்திலும் தன் மனதிற்குள்ளும் அவன் எப்போதும் சுற்றி சுழன்று கொண்டு இருப்பான். இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருப்பான். பேசிக்கொண்டும் விவாதித்துக் கொண்டும் கணக்கு போட்டுக்கொண்டும் வழக்காடிக்கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் கடைசியாக திரும்ப திரும்ப தளர்ந்தபடியும் இருப்பான். குடும்பஸ்தர்களாகிய உங்களுடைய மனதிற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் பிரச்சனைகளை வெற்றி கொள்வது எவ்வளவு கடினம் என்பது அம்மாவிற்கு தெரியும். உங்கள் அறிவுக்கு அது எப்படிப்பட்ட பேரிடி போன்ற ஓசைகளை எழுப்புகின்றது என்றும் தெரியும். ஆனால் இப்படி இருந்த போதும் உள் அமைதியை பெறுவதற்கான வழியை கற்றுக்கொள்ள முடியும். சோ நீங்க இப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியை உங்களால கத்துக்க முடியும். நம்முடைய பழங்கால குருமார்களின் பெரும்பாலானவர்கள் குடும்பஸ்தர்கள் தான். அவர்களால் இதை செய்ய முடிந்தது. அவர்களால் முடியும் என்றால் நம்மாலும் முடியும். அவர்களுக்கு அந்த சக்தி இருந்தால் நமக்கும் அந்த சக்தி இருக்க வேண்டும். உண்மையான குடும்பஸ்தர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அம்மா ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சன்னியாசி எப்ப வேணாலும் எதை வேணாலும் துறப்பாங்க. ஆனா ஒரு குடும்பஸ்தரால அதை துறக்க முடியுமா? அப்படி துறக்கிறதுக்கான பயிற்சியை தான் நம்ம எடுக்கணும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சொத்து போயிடுச்சு அப்படின்னா உயிர் போயிடக்கூடாது. சொத்து தானே, யாரோட சொத்து? அனைத்தும் இறைவனுக்கே சொந்தம். சோ மெடிடேஷன் மூலமா நம்ம அதை கத்துக்கணும். மெடிடேஷனா என்ன? எல்லாமே கடவுள் 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 கடவுள். மெடிடேஷன் கடவுள் தான். கடவுளை தியானிக்கணும், கடவுளை நினைக்கணும், கடவுளை நேசிக்கணும், கடவுளோட கொஞ்சணும், கடவுளோட உறவாடணும். இதுதான் மெடிடேஷன். சோ மெடிடேஷன் அப்படின்றது உங்களுடைய அன்பை கடவுள்கிட்ட வளர்த்துக்கிறதுக்கு பேர் தான் மெடிடேஷன். அதுதான் மெடிடேஷன். வேற எதுவுமே மெடிடேஷனே கிடையாது. மெடிடேஷன் என்பது உங்களுடைய அன்பை கடவுள்கிட்ட வளர்த்துக்கிறது. அப்போ உங்க கடவுள்கிட்ட நீங்க அன்பை வளர்க்க 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 உங்க வீட்டுல இருக்க பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியாது. எதை வேணாலும் நீங்க தூக்கி போட்டுட்டு ஈஸியா உங்களால வர முடியும். ஓகேவா? நம்மள அந்த சன்னியாசியான வாழ்க்கையை நம்மளாலேயும் வாழ முடியும். குடும்பத்துல இருக்கும் போதே முடியும். சோ அம்மா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு புரியுது. ஒரு குடும்பஸ்தனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, ரெண்டு பிரச்சனை இல்ல. மனைவி குறை சொல்வாங்க, ஆபீஸ்ல வர வேண்டிய பணம் நம்மளுக்கு ஒழுங்கா தரல, குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம், சமுதாய பிரச்சனை வேற, ரோடு நல்லா இருக்க மாட்டேங்குது, குண்டும் குழியுமா இருக்கு, இதுல நடுவில் ஆக்சிடென்ட் வேற நடக்குது. உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதியை வளர்க்கறதுக்கு உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மைக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு, இதற்கு நான் அம்மா ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு இப்போ ஒரு கதையை நம்மளுக்கு சொல்ல போறாங்க. ஸோ இந்த கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா அந்த கதையை நல்லா நிறைய பேஜ் இருக்கு. ஸோ அதை நம்ம விலாவரியா பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால அது என்ன கதை அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அந்த கதைக்குள்ள இருக்கிற ஆன்மீக விளக்கத்தையும் அம்மா நம்மளுக்கு நாளைக்கு சொல்லி தருவாங்க. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.